Hi, Venu Sastri. Mr. Venu Sastri. Hi, Venu. என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்க? அந்த வெள்ளை பேப்பர் கொடுமா. எதுக்கு? கொடுமா. கணக்கு எழுத போறியா என்ன? வேலையை ராஜினாமா பண்ண போறேன். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை. அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க? சரி. ஹலோ, நெக்ஸ்ட் வீக் ஐ அம் கோயிங் டு சவுதி. ஷேக் ஆக போறேன். ஷேக்னா தெரியுமா? சவுதி போய் நான் டாய்லெட் கழுவ போறியா இல்ல ஒட்டக மேய்க்க போறியா? இந்த டாலாம் சொல்ற வச்சு கூடாது. கால் மீ சார். சார் தெரியல? மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. அத இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு. சரி சரி பயப்படாத நீ. சார்னு கூப்பிடணும். அம்மா இதெல்லாம் நான் பேச எனக்கு டைம் இல்ல. உங்க முதலாளி ஃப்ரீயா இருக்காரான்னு போய் பாரு. முதல்ல கூப்பிடு. நான் ராஜினாமா பண்ணிட்டு முதல்ல வெளிநாட்டுக்கு போறதுக்கான பேக்கிங் எல்லாம் பண்ணணும். கோ சீக்கிரம் போ. ஓவரா பண்ணாது சரியா? இன்னைக்கு இருந்தாலும் ஏஆர் பில்டர்ஸ்க்கு தான் வரணும். பாத்துக்கோ. பாத்துக்கலாம். முதல்ல போய் சார் இருக்காருன்னு பாருங்க. அப்பமா என்ன இது கொஞ்சம் ஓவரா தோணல? எது சார் என்னம்மா அங்க சத்தம்? என்னம்மா கீழே சத்தம்? அஜய் சூப்பரேஷ் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க சார். வர சொல்ல அவனை. இந்த பையனை வேலைக்கு வச்சுட்டு நம்ம வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. ஹாய் சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்னடா சைட்டுக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்னன்னா இன்னும் ஏஆர் பில்டர் ஸ்டாஃப் வச்சிருக்கீங்களா? மறுபடியும் ஃபீலா இல்ல இது கவுலியா இருக்கு. இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க? அது என்னங்க என்னுடைய ராஜினாமா கடிதம். நீங்க என்ன மீட் பண்ணனா இந்த நார்மல் வாட்ஸ்அப் கால் எல்லாம் மீட் பண்ண முடியாது. ஏன்னா நான் அப்ராட்ல இருக்கேன். சோ நீங்க என்ன ஸ்கைப்ல தான் கான்டாக்ட் பண்ண மாதிரி இருக்கும். நான் அப்பாயின்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்னு சொல்றேன், யாராவது என்ன கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. ஓ, எனக்கு நீ அப்பாயின்மெண்ட் தரியா? யா சார். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுங்க. இன்னும் 5 வருஷத்துல உங்களை மாதிரியே சம்பாரிச்சு இந்த எதிர்க்க இருக்க ஒரு எம்டி ஹேண்டு அந்த லேண்ட்ல இதோட பெரிய தம்பி ஆப்போசிட்ல என்ன வாங்க போறீங்க? லேண்டு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? ஹேண்டு. சார் அதெல்லாம் இந்த கலாய்க்கிறீங்களே. முதல்ல லேண்டு வாங்கின்னு சொல்ல பழகு. உனக்குன்னா சவுதியில் ஏன் வேலை கொடுத்தான்? சார் அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார். நாங்கள் போய் சம்பாரிச்சு உங்க முன்னாடி வாழ்ந்து காட்டல. என் பேரு அஜய் இல்லை உங்களுக்கு சார். ஜஸ்ட் 25. 25 வருஷம் தானே ஆகுது. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். நல்ல வாழ்க்கையில் பெரிய ஆளை வந்து சந்திங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தம்பி, எவ்வளோப்பா சம்பளம் உனக்கு சவுதியில்? 80,000. 80,000 ரூபாயா? பார்த்து பத்திரமா செலவு பண்ணுங்க தம்பி. செலவு பண்ணி வீட்டை காப்பாற்றுற வழியை பாருங்க. ஓகே சார். நன்றி ஃபார் யுவர் அட்வைஸ். போயிட்டு வாங்க தம்பி. 80,000 ரூபா சம்பளம்னு சொன்னதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறான். இவன்னா 80,000 ரூபா சம்பளம் வாங்கினான்னா என்ன ஆட்டம் ஆடுவானோ? அவன் அவனை பெற்றவங்க என்ன பாடுபட போகிறாங்களோ தெரியல. சோறு போடுவானா இல்லையா தெரில. அக்கிரகாரத்தை அவாய்ட் பண்ணு. I am going to Chennai.